புதிய காலத்து மாணவர்கள் வராங்க. அவங்க எப்படி வராங்கன்னு பார்ப்போம். புதிய காலத்து மாணவர்கள் சென்று தப்பா இருப்பா. அடுத்த வாட்டி சேர்த்து போறாங்கடா. டேய் மச்சான் என்னடா பண்றீங்க? அதெல்லாம் பரவாயில்லை, எல்லாம் கோயில்ல வாட் இஸ் திஸ்? ஹனி மிட்டாய் 5 ரூபாய்க்கு 10. வாழ 10 கோடி அப்பளம் தேன் இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு நம்பி எப்படிலாம் ஃபிகர்ல வரும்? எங்களை நம்பி ஃபிகர் வருதே இல்லையோ? உங்களை மாதிரி பீஸா பண்ணி பார்த்தா கூட சுகர் தர வரும். அவங்க கிட்ட என்னடா பேச்சு? வாங்க நாம போய் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்ல விளையாடலாம். டேய் போற விளையாட்டு ஊந்து கை கால் வச்சுறாங்கடா. அப்பதான் தெரியும் நாம விளையாட்டுல ஊந்தா கூட எழுந்துருட்டா. ஆனா நீங்க விளையாடுறீங்களா ஆன்லைன் அதை ஊந்தா எழுந்திருக்க முடியாதுடா. பண்டிகா இவனுங்களா இருக்கானுங்களா? இல்ல இவனுங்களா இருக்கானுங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஒரு மாதிரியா பார்த்தாங்க. எனக்கு அதனாலே கோவம் வந்துச்சு. சார் என் சட்டையில இங்கே எடுத்துட்டான்டா. யாருன்னா தெரியாது சார். எழுந்து உட்காரா. எல்லாத்தையும் சொல்லுங்க. விஸ்வா உள்ளேங்கய்யா. தஞ்சி துள்ளனையா. தஞ்சை உள்ளனையா. பிபி உள்ளேங்கய்யா. உன் பேர் பிபி இல்லையே. பீட்டர் பால் சுருக்கி பிபி. மாஸ்டர் மகி உள்ளனையா. உன் பேர் வெரி மகி தானே. எப்படி மாஸ்டர் சார்? தளபதி வெரி. தளபதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல, அதனால மாஸ்டர் வச்சு உன் பேர் ஈபி இல்லையே. ஈபினா என்னடா? சார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் எழுதல? ஏன்டா ஹோம்ஒர்க் எழுதல? ஏறிட்டன் சார். அப்படியே எழுந்து நிக்கிறா. வீட்டில விட்டுட்டேன் சார். வீட்டுல விட்டு நீ மட்டும் ஏன்டா வந்த? நீ ஹோம்ஒர்க் எழுதலையா? நோட்டுக்கு சார் நான் எழுதல சார். திணி விட்டான். ஹோம்ஒர்க் எழுதியா? உங்க பாடி கேட்குறான். நான் பேசியிருக்கோம் யோசியா? நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா? ஏன்டா எழுதல? எழுதல சார். போலீஸ் தூக்கு மேல கை வச்சீங்கன்னா அதை படி தப்பு. போலீஸ் கோட்டுன்னா பரவாயில்லைங்க. ஏ தம்பி, நான் பார்க்காத போலீஸ் இல்லை, நான் ஏறாத கோட்டு இல்லைண்ணா. டே பின்னாடி உட்காந்து சார் சார் இல்லை அடிக்கிறாங்க சார். யாரும் உங்களை அடிக்கிறது? நீதான் சார். நான் ரொம்ப கீழே போட்டேன்டா. சரிங்க சார். இப்ப எல்லாம் புத்தகத்தை எடுங்க. இப்ப எல்லாம் கொஸ்டின் கேட்கலாமா? எவன்டா அவன் டிஃபன் பாக்ஸ் இருக்கிறவன்? வாங்கட்டும் முட்டை
கையில வச்சுக்கிட்டு முட்டை நான் உனக்கே நல்லா இருக்கடா. உப்புதான் சார் கம்மியாகுது. நல்லா சார். இப்ப எல்லாம் பாடம் நடத்தலாமா? நான் இருந்து கொஸ்டின் கேட்க போறேன். ராமாயணத்தை எழுதியவர் யார்? ராமாமொழி சார். நசோமொழி உட்காரா. ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி. ஜி கல்யாணத்துக்கு அத்துப்படி சார். இப்ப ரெண்டாவது கொஸ்டின் கேட்கலாமா? நமது தேசிய விலங்கு எது? நீங்களா சார்? சிங்கப்பூர் சார். சினிமா டைரக்டர் பேர் இல்லடா சார். தேசிய விலங்கு புலி சார். பாருங்க கை தட்டுங்கடா. இதுல எங்கடா நான் இந்தியா இருக்குது? தெரியல சார். பேச்சு மாதிரி எழுதிங்களா சார்? பேச்சு மாதிரி எழுதினா தெரியுமா சார்? உட்காரா. டேய் மணி, நீ என்னடா சொன்ன? புக்ல சார் நாங்க தப்பா சொல்றேன் சார். அவங்க ஆனா செல்ல பார்த்து சொல்றாங்க சார். செல்ல பார்த்து சொல்லுங்க. செல்போனை கொடுங்கடா. ஸ்கூலுக்கு செல்போன் எடுத்து வருவது தவறு. அதுவும் வகுப்பறையில் செல்போன் யூஸ் பண்ணுவது அதை விட தவறு. வகுப்பறையில் இரண்டு குரூப்பாக சண்டை போடுவது தவறு. ஒருத்தர் கேலி செய்வதும் தவறு. தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அடித்துக் கொள்வதும் தவறு. அதை விட மிக பெரிய தவறு. ஓகே, நான் உங்கள் அனைவரையும் மன்னிச்சு விட்டுகிறேன். இனிமேல் இது போன்ற தவறுகள் செய்யாமல் நல்ல பிள்ளைகளாக உங்கள் நல்ல முறை வாழ்க்கையை முன்னேற படியுங்கள். பிறர் உங்கள் வாழ்க்கையை வாசிக்கும்படி படியுங்கள். ஆடுங்கள், பாடுங்கள், படிப்பை மட்டும் விட்டு விடாதீர்கள். நான் உங்களை சந்தோஷப்படுத்த நானும் உங்களோடு நடனம் ஆட போகின்றேன். மன்னாரே மகிம உள்ள மன்னாரே மக்கா இல்ல சொன்னாரே ஆட்டங்கள ஓரமா நன்று முடிக்க சொன்னாரே தகத 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 தில்லாலே மன்னாரே மன்னாரே